Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Your journey to home ownership is just a step away. அதிமுக உட்கட்சி வரமோ அதிமுக சிறு தொடர்பான பிரச்சனைகளோ பேசுறதுக்கு என்னை பொறுத்தவரைக்கும் விருப்பமே இல்லைங்க. அதை தவிர்க்கவே விரும்புறீங்க. அதை தலைப்பட்டு தயவு செஞ்சு போடுங்க. அதிமுக உட்கட்சி விவகாரம் குறித்து பேச விருப்பமே இல்லை. அப்படி பேசினா நான் பேசவே மாட்டேன் முடிவு. இருவர் என்ன சொன்னாரு? நான் இறந்த பிறகு மணிமலை நிறைய கட்டுங்க, ஊர்வல சிலையா சொன்னாரு. என் குரல்படி வாழையும் சொன்னாரு. ஒரு குரல்படியாவது வாழ்வதற்கு யோசனை இல்லாதவர்கள் வெறுமனே திருக்கோயை பத்தி மணிகள் பேர் என்ன பயனுங்க? இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான ஞானசேகரர்கள் திமுக வந்திருக்காங்க. திமுகவை இப்படிப்பட்ட தவறை வைத்திருந்தால் மட்டும்தான் திமுக வெடிப்பாக தகுதி. ரெட்டியார் மாநாட்டில் கலந்து கொண்டு திரு கே ராமச்சந்திரன் நேரம் நம்ம சாதி பசங்க சொன்னா என்னவா செய்யுங்கிறாரு. அப்ப சாதி தேசத்தோடு இருக்கக்கூடிய அமைச்சரை வளர்த்துக் கொண்டு திரு ஸ்டாலின் அவர்கள் எப்படிப்பட்ட சமூக நீதியை அமல்படுத்த போறாங்க? முழுக்க முழுக்க ஏமாற்றக்கூடிய சாதியை பிறக்கக்கூடிய ஒரு ஆட்சி, ஒரு கட்சி தான் திமுக. திருமதி கனிமொழி அவர்கள் பேசிய பேச்சு நிறைய எடுத்து போடுறாங்க, பார்த்திருப்பீங்க. அதாவது அன்றைக்கு மிக அக்கறையோடு பேசியவர்கள் இன்றைக்கு கடந்து போறாங்க, அரசியல் செய்யறீங்கன்னு சொல்லி குறை சொல்றாங்களே. அப்ப அன்றைக்கு என்ன பண்ணீங்க? தைரியம் இருந்தா எங்க தலைமையான கூட்டணி நான் முதலமைச்சர் சொல்லுங்களா? அப்போ இன்றைக்கு எதிர்கட்சி சொன்னா நாளைக்கு ஆளுங்கட்சி செய்யணும். இது வெறுமனே வாய் செவலர்களுக்காக பேசுகிற பேச்சு. உண்மையிலே கலை கூத்தாடியை போல சட்டைகளை அடித்துக் கொண்டு அண்ணாமலை செய்த அந்த போராட்டம் என்பது கேலி கூத்தாடி போச்சுங்க. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அதிமுக இபிஎஸ் அவர்களின் ஆதரவாளர் பொங்கலூர் மணிகண்டன் சார் இணைந்திருக்கிறார், பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இரட்டை இலை சின்னம் அதிமுக ஒரு வழியாக எல்லா அந்த சட்ட போராட்டங்கள் எல்லாத்தையும் கடந்து இபிஎஸ் அவர்கள் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு கிடைச்சிருச்சு. அலுவலகம், சின்னம் எல்லாம் எங்க கிட்டதான் இருக்கு, நாங்க தான் உண்மையான அதிமுக அப்படின்னு எம்பி தேர்தல்ல இருந்தே தொடர்ந்து பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்பும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பட் திரும்ப 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 இந்த இரட்டை இலை சின்னம் நீதிமன்றத்தை நோக்கி எதிர்த்தரப்புல இருக்கவங்க போறதும், நீங்க அதுக்கு விளக்கம் அளிக்கிறதும் இப்படியே போய்கிட்டு இருந்தா கன்ஃபியூஸ் ஆகாதா தொண்டர்களுக்கு? இல்ல மேடம், அது குறித்து நான் பேச விரும்பல. என்னன்னா அது நீதிமன்றத்துல வழக்கு வருதுங்க, அது வழக்கு முடிவு வரையும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இது தேவையற்ற ஒரு குழப்பத்திற்காக சிலர் ஓடுகிற வழக்கில் இது இருக்கலாம். அதிமுகவுக்கு பெரிய சங்கடமோ குழப்பமோ இல்லை. இது தேவையில்லாமல் ஊடகங்கள்ல சிலர் விவாதிக்கிறாங்க என்பதோடு தாண்டி நான் இந்த விவாதத்துக்குள்ள நான் வர விரும்பல. ஏன்னா அது முடிந்து போன கதை. அது ஒண்ணுல ஒரு சொத்துன்னு வச்சுங்க, அந்த சொத்து குறித்து உரிமை இருக்கிறதுன்னு சொல்லி நீங்கள் ஒரு 50 வருஷத்துக்கு கூட நீதிமன்றங்கள்ல வழக்கை நீட்டிட்டே போக முடியுங்க. அந்த மாதிரிதான் இது. அதனால இது தேவையற்ற ஒரு சர்ச்சை, இதுக்குள்ள நான் போக விரும்பலைங்க. ஆனா பொதுச் செயலாளர் அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்காரு இல்லையா? இல்ல, அதாவது மேடம், ஒரு கேள்வி கேட்கும் போது பதில் சொல்ற மொழிய அதே கேள்வியை தினசரி கேட்டிருந்தேன்னா எனக்கே ஒரு சலிப்பா இருக்கு. இப்ப நீங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலேயே தேவையில்லாம திமுக அரசு 1000 தவறு செய்து அதை விட்டு போட்டு நீ அதிமுக சின்னம் என்னாக என்ன என்னாகன்னு பேசிட்டு இருந்தா கிண்ணம் என்னாச்சு, எது யாருக்கு என்ன தேவைங்க? இது அவசியமே இல்லை. அது சின்ன கோர்லுக்கு பாத்துக்குவாங்க. ஏன் ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னாவே அந்த இரட்டை இலை சின்னம்ங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்ப அந்த சின்னம் தொடர்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்ம எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியது இருக்கு இல்லையா? இல்ல, ஒரு நாட்டினுடைய மக்கள் படுற கஷ்டம் சிரமம் அதெல்லாம் முக்கியம் இல்லைங்களா? ஒரு அரசியல் கட்சி, அந்த கட்சிக்கு ஒரு சின்னம், அது நீதிமன்றத்துல யாராலும் வழக்கு போடுறாங்க, ஒண்ணுமே இல்ல, ஏற்கனவே கொடுத்தாச்சு. திரும்ப 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 அதையே பேசல. என்ன பையன் எனக்கு புரியல. இப்போ இது மக்களுடைய என்ன சேர்த்த போறதுன்னு எனக்கு தெரியல. இப்ப நீங்க கோர்ட்ல வழக்கு இருக்குது, இப்போ பிரச்சனை பண்றாங்க, அவ்வளவுதான். இதுல என்ன விஷயம் இருக்குல்ல, இதை பேசி என்ன ஆக போகிறீங்க? எனக்கு புரியல. இது உண்மையிலே சங்கடமா இருந்தது. ஏன்னா நாட்டுல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, திமுக எவ்வளவு தவறுகள் செய்து இது எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஊடகங்கள் பேசி மக்கள் மத்தியில அது விவாத பொருள் ஆக்காம ஒரு கட்சியை பற்றி 4 வருஷமா இதே பேசுறீங்க. சொல்லுங்க, அதிமுக குறித்து 4 வருஷமா யூடியூப் சேனல் ஆகட்டும், தொலைக்காட்சியில் ஆகட்டும், இதே பேசிட்டு வர்றோம். எவ்வளவு சலிப்பா இருக்கு யோசிங்க. இப்ப மக்கள் எனக்கே எடுத்துங்க, எனக்கு பேசணும்னு ஆசையா, திரும்ப 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 இதே பேசுவோம். என்னதான் பேசுவீங்க எனக்கு தெரியல. அது விதிகள் என்ன, அது எப்படி பொதுச்சா தேர்வானது எல்லாம் மறந்தே போச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு நாங்க கடந்து வந்தாச்சு. மீண்டும் மீண்டும் அதுக்குள்ளவே போறதில்ல. எனக்கு எல்லாரும் விருப்பம் இல்லை.
சில தொலைக்காட்சிகளுக்கு நான் அதனால விவாதத்துக்கு போகவே நான் மறுத்திருக்கிறேன். அதிமுக உட்கட்சி வரமோ, அதிமுக சிறு தொடர்பான பிரச்சனைகளோ பேசுறதுக்கு என்னை பொறுத்தவரைக்கும் விருப்பமே இல்லைங்க. அதை தவிர்க்கவே விரும்புறீங்க. அதை தலைப்பிட்டு தயவு செஞ்சு போடுங்க. அதிமுக உட்கட்சி விவகாரம் கொடுத்து பேச எனக்கு விருப்பமே இல்லை. அப்படி பேசினா நான் பேசவே மாட்டேன் முடிவு. என்ன காரணம், அவ்வளவு மக்கள் மத்தியில தினசரி மெசேஜ் போடுறாங்க. மக்கள் வந்து கிள்ளுக்கீரை கேவலம் பாக்குறாங்க. உங்களுக்கு வேற வேலையில மெசேஜ் போடுறாங்க. பேசுற எனக்கே கூச்சமா இருக்குங்க. அதனால இதே நான் அனுப்பிச்சு வச்சுங்க, நிச்சயமா திட்டுவாங்க. தலைப்பிட்டே போடுங்க. இது வந்து உண்மையிலேயே வந்து ஊடகங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா, அல்லது உங்களை போட்டவர்களுக்கு ஒரு வேலையில பேசுறீங்களா எனக்கு செய்தி அனுப்புறாங்க. உண்மையா வெக்கமா இருக்குது, கேவலமா தெரியுது. அதனால தயவு செஞ்சு உங்க மன்னிப்பா வாக்கு சொல்ல மன்னிச்சுக்கீங்க. இந்த மாதிரி விவாதங்கள் தயவு செஞ்சு வேண்டாங்க. மக்கள் பிரச்சனை பேசுங்க. இப்ப அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்டிருக்காங்க, தினசரி வன்கொடுமை நடக்குது. வேற விஷயம் பேசிக்கலாம், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனா ஒவ்வொரு தேர்தல் நேரத்திலையும் அனைத்து கட்சிகளும் வந்து சின்னத்துக்காக எவ்வளவு போராடுவாங்க. முறையாக பதிவு செய்யாம இருந்ததுனால ஒரு கட்சி வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நேரத்துல கூட எவ்வளவு இன்னல்களை சந்திச்சாங்க. இது எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம். அதையும் தாண்டி அதிமுகவும் இரட்டை இலை சின்னத்தையும் பிரிக்கவே முடியாது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இருக்கு. அதனாலதான் இந்த விஷயத்துக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ ஊடகங்கள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். அத அடுத்து போன இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயம், எதிர்கட்சிகள் இத வந்து அரசியல் ஆக்குறாங்க, தேவையற்ற போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க, இது மாணவிக்கு நீதி தேடி தந்துருமா அப்படின்னு நீதிபதி அவர்களே கேள்விய வச்சிருக்காரு. அவங்க கடந்த காலத்துல திமுக எதிர்கட்சியாக இருந்த போது அந்த கட்சியுடைய மகளிர் அணி செயலாளர் திருமதி கனிமொழி அவர்கள் பேசிய பேச்சு நிறைய எடுத்து போடுறாங்க, பார்த்திருப்பீங்க. அதாவது அன்றைக்கு மிக அக்கறையோடு பேசியவர்கள் இன்றைக்கு கடந்து போறாங்க, அரசியல் செய்யறீங்கன்னு சொல்லி குறை சொல்றாங்களே. அப்ப அன்றைக்கு என்ன பண்ணீங்க? இதை அரசியலாக்கினால் மட்டும்தான் இந்த அரசின் கவனத்துக்கே செல்கிறது என்று கனிமொழி பேசினாங்க. இன்னைக்கு அதே பதில் திரும்பி சொல்றோம். அரசியலாக்கி இதை வந்து வீரியமாக்கி அதிமுக செய்த பிறகுதான் நீதிமன்றமே தலையிடுதுங்க. இப்ப நீங்க மௌனமா கடந்து போயிருந்தீங்கன்னா, கண்டுகொள்ளாமல் இருந்தால் இந்த செய்தி வெளியே போகுமா? அப்போ வெளியிடங்கள்ல மிக பரபரப்பாக மக்கள் பத்தியில பேசப்பட்ட பிறகுதான் நீதிமன்றம் தானாக முன்வந்து தலையிட்டு இந்த வழக்கை எடுத்திருக்கிறது. எனவே அரசியல் செய்யாமல் அவையெல்லாம் செய்ய முடியும் என்று ஸ்டாலின் கேட்ட மாதிரி அதிமுக நிச்சயமாக கேட்கவில்லை. எத்தனையோ விஷயங்கள அரசியல் பேச செய்யவில்லை, அது உண்மையை விருப்பமே இல்லை. ஏன்னா எதற்கெடுத்தாலும் அரசியல் என்று போனால் மக்கள் முகம் சுழிப்பார்கள் என்பது நன்றாக தெரியும். ஆனாலும் கடந்த காலங்களில திமுகவும் அதன் தோழமை கட்சிகளும் மிக மோசமாக, மிக வன்மமாக, மிக அவதூறாக, ஆபாசமாக பேசி நடந்ததை பார்த்திருக்கிறோம். இந்த கேடயத்தை மோசமான அரசியலை அதிமுக செய்யாது. ஆனாலும் இன்றைக்கு அண்ணா பல்கலைக்கழக மாணவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அநீதி என்பது சாதாரணமாக கலந்து போறாங்க. ஒரு அமைச்சர் சொல்றார், இது ஒரு மாணவி தானே, இது ஏன் இவ்வளவு பெருச மாட்டேன்னு சொல்றாங்க. அப்ப ஒரு மாணவி என்று சொல்லி விட்டு விடலாமா? இப்போ இதே அவங்க வீட்டில் பெண்களை நடந்தா விட்டுருவாங்களா? உண்மையில் இந்த ஆட்சியை பொறுத்தவரையில ஊடகங்களை வெல்றது, ஊடகங்கள் செய்தியாகவும் செய்து அதிமுக குறித்து மட்டுமே பேச செய்து திமுகவின் தவறுகளை மூடி மறைக்க அனைத்து விதமான மிரட்டல்களையும் திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது. எனவே இதை நிச்சயமாக மக்கள் மத்தியில கொண்டு சேர்க்கிறது அதிமுக. யார் அந்த சார் என்கிற வார்த்தை இன்றைக்கு மிக மிக முக்கியமாக ஒவ்வொரு தனிமனிதனுடைய மனதிலும் பதிந்திருக்கிறது. இது சாதாரண நீங்க ஞானசாகர் மட்டுமல்ல, ஞானசாகரை பின்புலத்தை இப்போ பாத்தீங்கன்னா காவல்துறை ஆய்வு செய்யுது. முதல் நாள் கைது செய்த போது ஞானசாகரனை அது விசாரிப்பு திரும்ப அனுப்பிச்சிட்டாங்க. அனுப்பிய பிறகு சிம் கார்டு மாத்திக்கலாம், செல்போன் மாத்திக்கலாம், என்ன பண்ணிக்கலாம். அதன் பிறகு நீங்க வந்து ஏரோப்ளேன் மோடு இருக்குன்னு சொல்லி நீங்களே வக்கால் வாங்குறீங்க, ஒரே குற்றவாளி தான் சொல்றீங்க. அப்போ இனி விசாரணைங்கிற ஒரு அதிகாரி, ஒரு மூத்த அதிகாரியே சொல்லிய பிறகு 2 பேர் 3 பேர் என்று சொல்ல முடியுமா அவனால? அப்போ அந்த விசாரணைக்கு முட்டுக்கட்டை போடுவதே திமுக அரசாங்கம் அதிகாரியும் தான். இன்னைக்கு 3 பெண் அதிகாரி மூலமாக விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது. அதன் விசாரணை எப்படி போகவே தெரியலீங்க. உயர்நீதிமன்றம் இதை சிறப்பு கவனம் செலுத்தியிருந்தாலும் கூட பின்னணியில் இருப்பது யார்? ஒரு அமைச்சரா எங்க கேள்வி வருகிறது. திமுக சேர்ந்த முக்கிய தலைவர்களா எங்க கேள்வி வருது. ஏன்னா திரு மா சுப்பிரமணியம் கடந்த ஒரு வாரமாக அவர் எங்கேயும் வரவே இல்லை, எந்த பேட்டிக்கும் வரல. முதலமைச்சர் ஸ்டாலின் இதை பத்தி வாய் திறக்கவே இல்லை. கன்னியாகுமரியில் போய் பெண்களை பத்தி வாயிலே பேசுறாரு, இந்த பிரச்சனை பற்றி பேசவே இல்லை. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இதை பத்தி பேசவே இல்லை. என்ன காரணம்? ஒரு நாட்டில் இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கிறது, ஒரே ஒரு வார்த்தை முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ பேசலாம் இல்லையே, பேச மாட்டீங்க. அதே மாதிரி மாசு ஒவ்வொரு முறையும் திமுக தரப்புல இருந்து அவங்க தரப்புல இருந்து பேசக்கூடிய நபர்கள் சொல்லக்கூடியது,
அதிமுக ஆட்சி காலத்துல நடக்கக்கூடிய குற்றங்களுக்காகட்டும் இல்ல ஒவ்வொரு சமூகங்களுக்கும் அவங்களுடைய நடவடிக்கை ரொம்ப காலதாமதமானதாக இருந்தது. அதனால நாங்க வீதியில இறங்கி போராடினோம் ஒவ்வொரு விஷயத்துக்கும். ஆனா எங்க ஆட்சியில இப்ப நாங்க இந்த விஷயத்துல கூட உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கோமே. அதனால இந்த போராட்டங்கள்லாம் கண் துடைப்பு தான். நாங்க நடவடிக்கை வேகமாக எடுத்து நீதிமன்றத்திலயும் விசாரணைக்கு போயிட்டு இருக்கு. குற்றவாளியும் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும்போது இது தேவையற்றதான போராட்டம் அப்படிங்கிறதா உங்களுடைய வாதம். இல்ல மேடம், இந்த சம்பவத்தை பத்தி சொன்னீங்கன்னா உடனே பொள்ளாச்சி, நான் வெளிப்படையா சொல்றேன், பொள்ளாச்சி சம்பவத்துக்கு போவாங்க. நீங்க கேட்கதான் சொல்றேன். அதாவது பொள்ளாச்சி சம்பவம் நடைபெற்ற பிறகு திமுக மிகப்பெரிய அரசியல் ஆக்கியது. ஊடகங்கள் வந்து பத்திரிகைகள் வந்து கட்டுரையா எழுதினாங்க. ஆனா அதற்கு பிறகு விசாரணைக்கு பிறகு திமுக விஷயத்தை ஒரு மாவட்ட பொறுப்பாளர் மகன் அதுல இருக்கிறார் என்று தெரிந்தவருக்கு திமுக மௌனமாகுது. எனக்கு 4 வருஷம் ஆட்சி. இந்த 4 வருஷத்துல நீங்க ஏன் வந்து விசாரணை வந்து முடிக்கிறீங்க? பொள்ளாச்சி சம்பவம் வந்து ஒரு பேசுறீங்க முன்னாடி யார் வேணும்னு சொன்னா அதிகாரம் உங்ககிட்ட இருக்குது. நீங்க கையில எடுத்துக்கிட்டு கொண்டு பொள்ளாச்சி சம்பவத்துக்கு யார் குற்றம், யாராலும் கலைஞர் அதிமுகவோ யாராலும் பாவையில நடவடிக்கை எடுப்பதற்கு திமுக என்ன முயற்சி பண்ணிச்சுங்க? அப்படியே மாணவா இருந்தீங்க. வெறுமனே பொள்ளாச்சி சம்பவம் சொல்லி உதாரணம் காட்டாம நடவடிக்கை எடுங்க. அப்போ அதிகாரத்தை வைத்துக் கொண்டு கொரோனா விஷயம் பேசுறீங்க. அதிகாரம் கொண்டிருக்குது, நடவடிக்கை எடுக்க யார் வேண்டாம்னு சொன்னா? அப்போ விசாரணை செய்து அது நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு நீங்களே கட்டி கழித்து கொண்டு தேர்தலுக்காகவும் அதிமுக பற்றி அவதூறு பேசுவதற்காகவும் பயன்படுத்துவது என்பது சரியா யோசிச்சு பாருங்க. திமுக முழுக்க முழுக்க இதைக்கான அரசியலாக்கியதுங்க. அதாவது அன்னைக்கு அதிமுக அரசு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டுருங்க. அப்ப அந்த மாதிரி சிபிஐ விசாரணைக்கு கள்ளச்சாராய பிரச்சனை வந்த போது முதல் 3 பேர் இறந்த போது அது வயிற்று வழியால் இறந்தாரா என்று வாய்மொழி மௌனம் இருந்தீங்களா? அது வீரியமான பிறகுதான் நீங்க வந்து ஆமா ஒதுட்டீங்க. அதற்கு சிபிஐ விசாரணைக்கு நீதிமன்ற உத்தரவிட்டவர்கள் நீங்க உச்ச நீதிமன்றம் சென்று தடை வாங்குறீங்க. அப்போ உங்களால் தான் தைரியம் இல்லை, உங்களுக்கு தான் தைரியம் இல்லை ஒழிய நீங்க மற்றவரை நோக்கி கைவரல் என்ற தார்மீக உரிமையும் இல்லைங்க. அதனால் இந்த பிரச்சனை பொறுத்தவரை அதிமுக தெளிவாக இருக்கிறது. திமுக தான் முழுக்க முழுக்க அரசியல் செய்வது. அரசியல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் செய்யற நியாயம். ஏன் அரசியல் செய்யக்கூடாது? அரசியல் செய்யாமல் இருந்தா திமுகவின் தவறுகள் மக்கள் மத்தியில் போய் சேருங்களா? முதல்ல 31 முறை 31 துறைகளில இன்றைக்கு திமுக அரசு வரிகளை உயர்த்திருக்கிறது. எல்லா வரியும் உயர்த்திருக்கிறது. ஆனா இதை பற்றி அதிமுக பேசினா நீங்க அன்னைக்கு பண்ணலையா? நீங்க என்ன கடந்த காலத்தை சுற்றி கொண்டே வந்தால் நிகழ்காலத்துல ஆளுவது நீங்க தான். நீங்க என்ன பண்ணீங்க கேள்வி. அப்போ உங்களால் நிர்வாகத்தை சரியாக செய்ய முடியல. முதலமைச்சருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. இந்த முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் என்று குற்றம் காட்டுகிறார். அதன் கேட்கவே முதலமைச்சர் செயல்படுகிறார். எங்கேயோ போய் திருக்குறள் காட்டுறீங்க. திருவள்ளுவருக்கு 130 அடி உயரம், 25 ஆண்டு ஆட்சின்னு சொல்றீங்க. திருக்குறள் வைத்துக் கொண்டு 130 அதிகாரம் இருக்குது. ஒன்றின்படியாவது நீங்க வாழ்ந்திருக்கீங்களா? ஒரு குறள்படியாவது நாங்க வாழ்ந்து உதாரணமாக சொல்ல முடியுமா? அதாவது திருவள்ளுவருக்கு சிலை வேண்டாங்க, அவருக்கான நினைவு மண்டபம் வேண்டாம். திருவள்ளுவர் என்ன சொன்னாரு? நான் இறந்த பிறகு எனக்கு மணிமலை நிறைய கட்டுங்க, ஊர்வல சிலை சொன்னாரு. என் குரல்படி வாழையும் சொன்னாரு. ஒரு குரல்படியாவது வாழ்வதற்கு யோசனை இல்லாதவர்கள் வெறுமன திருக்குறளை பற்றி மணிகள் பேர் என்ன பயனுங்க? அதாங்க நல்லவனா இருப்பது முக்கியமல்ல, நல்லதை பேசுவது முக்கியமல்ல. நல்லவர்கள் தான் நல்லதை பேச வேண்டும். நல்லவர்கள் அல்லாதவர்கள் நல்லதை பேசிக்கொண்டு ஊரை ஏமாற்றுறது மிக அபத்தமான செயல். அதுதான் திமுக செய்கிறது. திமுக என்பது இந்த நாட்டுக்கு கிடைத்த மிகப்பெரிய தீய சக்தி. எல்லா துறையிலுமே அந்த சக்தியை அழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களை போன்ற ஒரு எண்ணம். சரி, ஓகே. நீங்க நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கீங்க. அதுக்கு திமுக உண்மை மேடம். குற்றச்சாட்டு நீங்க வெளியிடுங்க. உண்மை, உண்மை சொல்றேன் நானு. கடந்த காலத்துல திமுக ஒரு தவறு ஒண்ணு வேண்டாம். இப்ப பாருங்க, ஒரு அமைச்சர் வந்து இப்ப நீங்க சாதி ஒழிப்பு தான் முக்கியமா நோக்குறீங்க, சாதி அழிப்பு தான் நோக்கம் முடியுங்க, சாதி வேறுபாடு வேண்டாம்ங்கிறீங்க. ஒரு அமைச்சர் வந்து போன மாசம் பேசியிருக்காரு, நாங்க எல்லாம் ஆண்ட பரம்பரை தெரியுமா? யார் அறிவுமான பரம்பரை? அதே மாதிரி ஏற்கனவே ரெட்டியார் மாநாட்டில் கலந்து கொண்டு திரு கே ராமச்சந்திரன், திரு கே நேரும் நம்ம சாதி பசங்க சொன்னா என்னவா செய்யுங்கிறாரு. அப்ப சாதி தேசத்தோடு இருக்கக்கூடிய அமைச்சரை வைத்துக் கொண்டு திரு ஸ்டாலின் அவர்கள் எப்படிப்பட்ட சமூக நீதியை அமல்படுத்த போறாங்க? எப்படிப்பட்ட சாதியை வந்து சமப்படுத்த போறீங்க? முழுக்க முழுக்க ஏமாற்றக்கூடிய சாதியை பிறப்படுத்தக்கூடிய ஒரு ஆட்சி, ஒரு கட்சி தான் திமுக. சரி, ஓகே. நிறைய சொல்லிருக்கீங்க. அதிமுக தரப்புல பேசும்போது ஒரு சாதியின் ஒரு தலைமையிடமாக அதிமுக தற்போது திகழ்கிறது அப்படிங்கறதா ஓபிஎஸ் இல்ல அவங்க சார்ந்தவங்க வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாவும் இருக்கு. அண்ணா பல்கலைக்கழக விஷயத்துக்கு வரலாம். இந்த விஷயத்துல நீங்க சொன்னீங்க நீதிமன்றமே முன் வந்து எடுத்திருக்கிறது அப்படின்னு. இந்த விஷயத்துல கூட நாங்க தான் முறையான எதிர்கட்சியா செயல்படுறோம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சாட்டை அடித்துக் கொண்டு ஒரு நிகழ்வை வந்து பண்ணியிருந்தாரு. இது வந்து நான் எதுக்கு பண்ணேன் அப்படின்னா, மக்கள் பேசணும், இதை தொடர்ந்து பேசணும், மக்கள் மட்டத்துல நான் வைக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் கொடுத்திருக்காரு.
நாங்க தான் எதிர்கட்சின்னு அவர் தொடர்ந்து பேசுறாரு. அப்ப அதிமுக மௌனமாக இருக்கிறது, இல்ல அதிமுக செயல்பாடுகள் எதிர்கட்சி போல இல்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. இல்ல, எல்லோருமே நாங்கள் தான் எதிர்கட்சி, நாங்கள் தான் பெரிய கட்சி, நாங்கள் தான் ஆட்சி கவர்மெண்ட் என்று சொல்வது இயல்பு. அது சொல்வது எளிதும் கூட. ஆனால் நடைமுறையில் பிரதான எதிர்கட்சி சட்டப்படி யாருக்கு? அதிமுக தான். அதிமுக தான் எல்லா வகையிலும் இன்னைக்கு எதிர்கட்சியாக இயங்க வேண்டும். ஆனால் கடந்த காலங்களில் நிறைய உதாரணம் சொல்லுவாங்க. குறிப்பா சொல்றேன், 91, 96 ஆட்சி ஆகுதுல ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது அனைத்து அரசு கட்சியிலுமே நீங்க பாமக, மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், இன்னும் இருக்கிற வாழப்படுற ராமமூர்த்தி காங்கிரஸ் எல்லோருமே மிக வீரியமாக எதிர்கட்சியை செயல்பட்டாங்க. ஆனா திமுக அமைதியாக மென்மையா இருந்தது. கடைசி வரைக்கும் போராட்டம் என்று குறிப்பா திரு வைகோ அவர்கள் நடைபெறம் எல்லாம் சென்று அதிமுக மிகப்பெரிய விமர்சிச்சாரு. உண்மையில அவர் தான் அடுத்த ஆளுங்கட்சி மாதிரி இருந்தார். ஆனால் இறுதியில் 96 தேர்தல் வந்த போது திமுக தான் ஆட்சி பிடிக்கிறது. திமுக கூட்டணி கட்சி பேச நடந்தாங்க. அதே மாதிரிதான் சின்ன சின்ன கட்சிகள் எப்போதுமே தொழில் குதிப்பாங்க. அது என்ன பெரிய அவசியம் இல்லை. ஏற்கனவே அதிமுக நடைமுறை இல்லைங்க. அதுதான் யதார்த்தமான உண்மை. திமுக நடைமுறை இல்ல. இந்த பெரிய கட்சி அதிமுக, அதாவது 25% வாக்குகளை குறைந்தபட்சம் பெற்றிருக்க கட்சிகள் திமுக, அதிமுக தான். மற்ற எந்த கட்சிக்கும் வாக்கு கிடையாது. அப்ப இவர்கள்தான் அந்த மாதிரி அடுத்த ஆளுங்கட்சி நாங்கள் சொல்ல முடியுங்க. ஆனா பிஜேபி சொல்ல முடியும் பாருங்க. சும்மா சொல்ல வேணாம். பிஜேபி தைரியம் இருந்தா எங்க தலைமையால் கூட்டணி நாங்க தான் முதலமைச்சர் சொல்லுங்களா? அப்போ இன்றைக்கு எதிர்கட்சி சொன்னா நாளைக்கு ஆளுங்கட்சி வருவானு. இது வெறுமனே வாய் செலவர்களுக்காக பேசுகிற பேச்சு. உண்மையில கலை கூத்தாடியை போல சட்டைகளை அடித்துக் கொண்டு அண்ணாமலை செய்த அந்த போராட்டம் என்பது கேலி கூத்தாடி போச்சுங்க. நீங்க போராடுவதற்கு வழிமுறை நிறைய இருக்கிற போது அண்ணாமலை செய்த செயல் என்பது அபத்தமான செயல். மக்களை கற்காலத்துல நோக்கி திரும்பக்கூடிய செயல். அதை யாரும் விரும்பல. அதுக்காக பேசிட்டு இருக்காரு. ஓகே, எங்க தலைமையில தான் கூட்டணி அப்படின்னு பாஜக சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு சமீப காலங்கள்ல அந்த வார்த்தையை அதிமுகவினரும் சொல்வது இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம நோட் பண்ணணும். இன்னொரு தரப்பு திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு சம்பவத்துக்கு மட்டுமே இவங்க எல்லாரும் கூட்டு சேர்ந்து போராட்டங்களை பண்றாங்க. அப்ப இத்தனை நாள் நடந்த சம்பவங்களுக்கு எல்லாம் ஏன் இப்படி இவங்க குரல் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அதிமுக, தவேக, பாஜக கூட்டணி அமைப்பதற்கான இந்த முன்னேற்பாடுதான் இது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. இல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி இந்த இரண்டோடும் நேரடியாக மறைமுக அதிமுக நிச்சயமாக கூட்டணி வைக்காது. நான் திமுக சேர்த்து சொல்றேன். ஏன்னா திமுக எப்படி வைக்கான்னு தெரியும். அதே மாதிரிதான் பாஜக பாக்குறோம். பாஜக நிச்சயமா கூட்டணி இல்லை. இரண்டாவது, நீங்க இந்த பிரச்சனையை மட்டுமே வீரியமாக்குற மாதிரி சொல்றீங்க. தவறு. ஏற்கனவே திமுக ஆட்சியில ஒரு காவல்துறையில புள்ளிவரமே கண்டிருக்குதுங்க. அதாவது இந்த திமுக ஆட்சி நடந்திருக்கிற தவறுகள்ல, சட்ட ஒழுங்கு முறைகேட்டுல, அதாவது இதுவரையிலும் நடந்தது 65,000 கொலை வந்திருக்குது. இது மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு. இது சொன்னீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தோட, குஜராத்தோட, பீகாரோட, ஹரியானாவோட, டெல்லியோட, மேற்கு வங்காளத்தோட, அண்டை மாநில கர்நாடகா, ஆந்திரா, கேரளாவோட ஒப்பிட்டு திமுக அங்க 6,460 வந்திருக்குது. 6,380. அப்போ ஆந்திராவில் பிடிப்பாங்க. இந்த மாதிரி பேசாம நம்முடைய மாநிலம் ஒவ்வொரு நாளும் நிம்மதியை நேற்று பாருங்க. மேட்டுப்பாத்துல பட்டப்பகல ஒரு வீட்டு கொள்ள முன்னாடி நிர்வாகி கொள்ளை என்பது ஒவ்வொரு நாளும் சர்வசம் நடக்குங்க. எங்க ஊர்ல நீங்க சேமனைக்கு ஊர்ல 3 பேர் இறந்தாங்களா? என் தோட்டத்துல ஒரே கிலோமீட்டர் தான். அந்த கொலை என்பது இதுவரை 1 மாதத்துக்கு மேலாகிவிட்டது. குற்றவாளிகள் யாரென்றே தெரியல. கேட்டதுன்னா நீங்க அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரே நாள் பிடிச்சோங்கிறீங்க. இது மாதிரி கொள்ளை சர்வசம் நடக்குது. எப்படி மக்கள் நிம்மதி வாழ முடியுங்க? இந்த சட்ட ஒழுங்கு பராமரிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? முதலமைச்சர் பொறுப்புங்க. அப்ப முதலமைச்சர், முன்னாள் ஆபீசர்ஸும் சரி, காவல்துறை தரப்பும் சரி, இல்ல அரசியல் விமர்சகர்களும் சரி, கிரைமுக்கும் ஆட்சிக்கும் சம்பந்தம் கிடையாது. அதிமுக ஆட்சியிலும் நிறைய கிரைம் நடந்திருக்கு. கிரைம் அப்படிங்கிறது அப்புறம் ஒவ்வொரு மக்களுக்கும், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு காவல்துறைனா போட முடியும். காவல்துறையினுடைய பற்றாக்குறையும் இருக்கு. இவ்வளவுதான் காவல்துறை அமைப்பு இருக்கு அப்படிங்கும்போது இந்த கிரைம் எல்லா ஆட்சியிலும் நடக்கிறதுதான் அப்படிங்கிறதையும் முன்வைக்கிறாங்க. திமுக ஆட்சி மட்டும் உத்தரவு குத்தாதீங்க அப்படின்றாங்க. அப்ப இனிமேலுங்க கொள்ளை நடந்தா கண்டுக்காம விட்டுருங்க. ஏன்னா அது தனி மனிதனுக்கு பாதுகாக்க முடியாது, தனி வீட்டுக்கு பாதுகாக்க முடியாது. கொலை இடத்தையும் செய்வாங்க, கொலை பண்ணதான் செய்வாங்க. என்ன செய்ய நீங்க பாதுகாத்து சைட் பண்ண அவ்வளவுதான் முடிஞ்சது. அப்ப நீங்க கடந்த காலங்கள்ல அந்த ஆட்சி இந்த ஆட்சி எதையும் பேசாதீங்க சார். கொள்ளை என்பது தனி நபர் ஒரு கோயில் சொல்றான்னு சொன்னா நாங்க பொறுப்பு இல்லைன்னு கடந்து போய்க்குங்க. அது நல்லதுதான். எங்களுக்கு பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிங்க. இது பொறுப்பு இல்லாத பேசுங்க. நான் எந்த பிரச்சனை இருந்தாலும் அரசு தான் பொறுப்பு. ஏன்னா நம்ம எல்லாவற்றுக்கும் வரி சேர்க்கிறோம்.
இந்த நாட்டுல சிறு தலைவனா கூட அரசுதான் பொறுப்பு. அது அதிமுகவோ திமுக யாராலும் பொறுப்புட்டா. ஏன்னா ஒரு அரசு என்பது குற்றவாளிகள் உருவாமல் தடுப்பதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டுங்க. அதுதான் அரசின் கடமை. திருக்குறளை நீ முழுசா படிச்சு பாருங்க. குற்றவாளிகள் அதாவது இந்த நாட்டில் உருவாவதற்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை காரணமாகுது என்பதை விளக்குது. அப்போ இந்த நடைமுறையில நாம் ஒரு மனிதர்களை எப்படி எல்லாம் பயன்படுத்துகிறோம். இப்ப ஞானசேகர் பயன்படுத்துனீங்க. திமுகவுக்கு காலையில அது பிரியாணி கடை, மதியம் விற்பனை வியாபாரம், இரவு முகமூடி கொள்ளை, அப்புறம் பாலியல் கொடுமை. அப்போ இந்த மூன்றையும் செய்து உண்மையா திமுக எழுந்திருக்காரு. திமுக காரன் தகுதியா இருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் திமுக இருக்க முடியாது. அப்போ 5 வகை தவறுகளையும் செய்து கொண்டு 5 தவறு உருவாக்கப்பட்ட திமுகவுல உறுப்பினர் தகுதி வாய்ந்த ஞானசேகரன் ஏன் திமுக பாதுகாப்போடு வைக்கப்பட்டார்? அப்போ திமுகவின் பாதுகாப்போடு வைத்துக் கொண்டு சட்ட ஒழுங்கை தனி மனித மாணவிக்கு பாதுகாப்புன்னு சொல்லிடலாம். அப்ப அந்த மாதிரி சூழல் உருவாக்க யாரு காரணம்? நபரை வச்சு கட்சி நம்ம சேர்த்திட முடியாது. அது அதிமுக இருந்தாலும் இல்ல மேடம், இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான ஞானசேகரங்கள் திமுக இருக்காங்க. ஒவ்வொரு இடங்களும் வாடிக்க ஒவ்வொரு ஊழலும் இருக்காங்க. நீங்க ஞானசேகர் ஒரு நபர் ஏன் சொன்னா திமுகவில் இப்படிப்பட்ட தவறை வைத்திருந்தால் மட்டும்தான் திமுக உறுப்பினராக தகுதி. அந்த தகுதியோடு பலாயிரம் பேர் இருக்காங்க. அதாவது திமுக கடந்த கால வரலாறு எடுத்து பாருங்க, அதிமுக எடுத்து பாருங்க. அம்மையார் சரி, எடப்பாடி இருக்கும் சரி, காவல்துறையினுடைய அந்த காவல் நிலையங்களுக்கு அதிமுக கரவேசியோடு யாருமே செல்ல முடியாது, பயந்துக்காங்க. கட்சியை நீக்கிடுவாங்க. சிறு தவறு செய்தார், ஒருவர் அடைக்கலம் கொடுத்தார் என்ற செய்தி தெரியுமா கட்சியை நீக்கப்படுவார், தண்டிக்கப்படுவார். நீங்க சங்கராச்சாரியம் சரி, கிராமம் சரிங்க, தவறு என்றால் தவறுதான். இது அதிமுக சமரசம் செய்யாது. திமுக அப்படி அல்ல. எடப்பாடி அவர்களின் தலைமையில இல்ல அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இருக்கு. இல்ல அது தவறுங்க. அவருடைய ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு சமீபத்துல. பல்வேறு விமர்சனங்களை எடப்பாடி அவர்கள் மீது அவரின் நடவடிக்கைகள் மீது வைத்திருக்கிறார். ஒற்றை வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா பணத்திமிர்ல ஆடுறாரு, விலைக்கு வாங்கிட்டாரு எல்லாரையும், உண்மையான தொண்டர்கள் அவரை நம்பி போகாதீங்க, ஏமாந்து போவீங்க, இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்திருக்காரு. சரி, இப்படிப்பட்ட நபரோடு கூட்டணி சார் ஏன் விரும்புறீங்க? அவரு பணத்துக்குள் ஆடுறாரு, விலைக்கு வாங்கிட்டாரு, அவரு சரியான நபரு. அப்படிப்பட்ட எடப்பாடியாரோடு நீங்க அனுச விரும்புறீங்க. அப்ப நீங்க யாரு? அப்ப நீங்க யோக்கியமா இருந்தா யாரு போகணும்? நீங்க யோக்கியமா தான் போகணும். அப்ப நீங்க இங்க சேர விரும்புன்னு என்ன அர்த்தம்? அப்ப இதே ஒரு புத்தாட அரசியல். அதாவது அம்மா தொண்டர்கள் கூட எங்க எடுத்து வைக்காங்க. உண்மையான தொண்டர்கள் உண்மையான தொண்டர்கள் என்ன பிடிச்சிட்டு இப்ப முழுக்க தன்னுடைய அரசியல் வாழ்வு முழுமையாக முற்றுப்பெற போவதை உணர்ந்து கொண்டு திரு தினகரன் அதற்கு எடப்பாடி ஒத்து போக அந்த காரணத்தால கோபப்படுறாங்க. இவர்கள் பேச்சை எல்லாம் யாரும் மதிப்பதும் இல்லை, கேட்பதும் இல்லை. அம்மா இருக்கிற போது துரோகம் செய்து ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் இவர்களுடைய பேச்சை ஓடுறதே எழுதணுங்க. அதனால தினகரனோ இன்னும் வெளியேற்றப்பட்ட துரோகிகளோ எதிரிகளோ யாராக இருந்தாலும் இவர்களெல்லாம் மதித்து அதிமுக பேச வேண்டிய அவசியம் இல்லைங்க. நன்றி சார், நன்றி. உங்களுடைய நேரத்தை எங்களோட பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி மேடம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Your journey to home ownership is just a step away.